சொன்னார். அத்தனை பெரியவர்கள் சொன்னார்களே, பாண்டவருக்கு நாட்டை அவரு சேர வேண்டிய நாட்டை கொடுத்து விடுறா அப்படி சொன்னார்களே. அதனால கேட்ட நான் படுப்பாவி. இந்த தினத்துல நான் மண்ணில் மனித விட ஒரு நாளாச்சு. யாரால உனக்கு அழிவு? அண்ணா அந்த பஞ்ச பசங்கள பசங்க அண்ணாதி பசங்க பஞ்ச பசங்க இளைய படத்த பீமன் அந்த பாண்டவர்களால உனக்கு பயம். அந்த பாண்டாராலயா? அந்த பாண்டார் எப்படி ஏற்பட்டவர் சொல்றேன். அவர்களுக்காக பயந்து நான் வர போறேனா? பயப்படாத, நான் இருக்கின்றேன் அண்ணா. அது மட்டும் இல்ல அண்ணா, ஐயா தகனாகிய பாடி செய்திடுவார்
அந்த வஜ்ரனாக இருக்கிறது கண்ணே அதோ கொடி எடுத்து இன்னைக்கு முரச கொடி விளங்க விளங்க செய்திருவான் அண்ணா. நான் என்ன செய்வது? யார் வருவது? நந்தகோபால கண்ணன். நந்தகோபால கண்ணன். நந்தகோபால கண்ணனா? அவன் எப்படி ஏற்பட்டவன்? வாடா சொல்றேன். அந்த சத்தியை வேண்டாம் என்று வந்தானே ஏழை கண்ணன். இரவில் தனியாக வந்து ஒரு கொள்ளை எண்ணம் கொள்ளுவாங்க. அப்படியேற்பட்ட சதி செய்வதற்காக அந்த யாதவன் வந்தாலும் அவனுடைய சாமர்த்தியத்தை அறியாமல் நான் சும்மா விடுவனா? விடமாட்டேன். அண்ணா என்ன? அவன் இருவர் தானே வந்து அந்த இருவர் உயிரை வாங்க எண்ணம் கொள்ளா இருந்தா எண்ணம் அந்த இரவில் தெரிய வந்து இருவர் உயிரை வாங்க அவர் எண்ணம் கொள்வாரே அண்ணா கண்ணா. தனியாக வந்து இருவர் வாங்குவான் போல இருக்கிறது. நாம இருவருடைய உயிரை வாங்குவான் போல இருக்கின்றது. உயிரை வாங்க வருவது யாரு? அர்ஜுனமா? அர்ஜுன வருவானா? ஆமா அர்ஜுன வருவானா? ஏய், அவன் எப்படி ஏற்பட்டவன்? அந்த அதிகாரி நின்று அர்ஜுன வந்தாரு. பாம்பு பாம்பு போட 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 எதுக்கும் பயப்பட மாட்டாரு. பாம்புக்கு தான் அந்த அதிவீரன் என்ற அர்ஜுனன் வந்தால் என் கையில என்ன இருக்கின்றது? அரவாபானம் இருக்கின்றது. முன்னாளிலே காந்தாவனத்தை எரிக்கின்ற பொழுது அந்த காந்தாவனத்திலே இருந்து உயிர் தப்பியது இந்த அரவா அஸ்வசேனன் என்று சொல்லக்கூடிய கார்பாட வம்சத்தை சார்ந்த இந்த நாகசர்ப்பம். ஏன் மகாராஜா அங்கிருந்து வரும்போது குட்டி பாம்பு வந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு பெருசா போய் பாம்பாக இருக்கின்ற பொழுது தாய்க்கு தலையறிந்து குட்டிக்கு வால் அறுந்திருக்கின்றது இல்லையா? வால் அறுந்து அடிபட்ட பாம்பு நேராக அவையும் 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 என்று அமைச்சர்கள் நின்றது. ஓ நாக சர்ப்பமே, உனக்கு
உனக்கு யார் பகை என்று கேட்டேன். கேட்ட உடனே அர்ஜுனன் பகை என்று சொன்னது எடுத்து முத்தம் கொடுத்து ஒரு நாளைக்கு 1000 கூட பால் ஊற்றி அதை வளர்த்து வருகிறேன் இல்லையா? யாரை கொல்வதற்காக? அந்த அர்ஜுனனை கொல்வதற்காக. இந்த அஸ்வசேனன் என்று சொல்லக்கூடிய இந்த நாக சர்பத்தை விட்டால், நாகாஸ்திரத்தை விட்டால், அந்த அர்ஜுனனுடைய சிரம் ஈரேழு 14 உலகத்திலே எங்கிருந்தாலும் சரி அவர் சிரத்தை போயிட்டு வராமல் விடாது. அதனால பாலை குடித்த வீட்டுக்கு பாவத்தை நினைக்காது இந்த பாம்பு. அண்ணா அண்ணா பாரியா அண்ணா குருச்சேத்திரம் மேட்டுக்கு நான் எப்படி ஏற்பட்ட குலத்திற்கு அதிபதியாக இருக்கிறேன். நீ எப்படி ஏற்பட்ட குலத்துக்கு அதிபதியாக இருக்கிற? வா சொல்றேன். அந்த மதிவளத்தை இந்த மன்னரை உடைக்கிறான். நீ தாங்கி இருக்கக்கூடிய இந்த மகுடமாக பட்டது உனக்கே அமையும் படியாக நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன். அது மட்டும் கவலைப்படாது. அதனால நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணுமா? என்ன உதவி செய்யணுமா? ஆண்டவரே பாருங்கம்மா, இது வரைக்கும் நாடகம் பார்த்ததெல்லாம் சும்மா முக்கியமான கதையே இருக்குது. நல்லா புண்ணியம் கத்துக்கக்கூடிய நேரத்துல இந்த நேரத்துல இருந்து போறோம். நீங்க தூங்காதீங்க. பகவானாக்கப்பட்டா நான் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தானத்திலே சிறந்தவன் கர்ணன். முதல்ல அப்படி இப்படிதான் இருக்கும். இனிமேல் தான் முக்கியமான நாடகமே, முக்கியமான கதை விளக்கமே இருக்குது. மறுபடியும் கூட சொல்றேன். ஆண்டவனாகப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்துல சதுர்முக தரிசனம் கொடுக்கக்கூடியது 2 பேரு. ஒருத்தர் விதுரால்வார், இன்னொன்னு கர்ணன். அப்படியேப்பட்ட கர்ணங்கிட்டே கையேந்தி நிக்கிறாரு கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா. அந்த நாடகம் தான் இது. ஒரு தாயின் அங்கத்துல பிறந்து தாய் தந்தை இல்லைன்னா அனாதையா இருந்தா ஒரு குழந்தை எப்படி எல்லாம் அவஸ்தைப்படும், யார் யாருக்கிட்ட எல்லாம் அவமானப்படும், வெட்கப்படும், வேதனைப்படும் அப்படின்றத இந்த கதை. கர்ண சிறிய வயசுல எப்படி தன்னுடைய தாய் பெத்து ஆத்துல விட்டுட்டா, ஏன் விட்டா, அந்த குழந்தை அதுக்கப்புறம் யார் இடத்துல அடையாளம் புகுந்தா கர்ணன் மாவீரனாக வளர்வதற்கு காரணம் யாரு, இதெல்லாம் இனிமேல் தான் சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள எப்படி எல்லாம் கருத்து வேறுபாடு வரும், புருஷன் கொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை யாரால வருது, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும், புருஷன் கொண்டாட்டி எப்படி ஒற்றுமையா வாழணும், அதனுடைய கதை தான் இனிமேல் வரப்போகுது. முக்கியமான நேரத்துல எழுந்து போறோங்க, இந்த நேரத்தையும் பார்த்துட்டு. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இருந்து பாருங்க, நைட்டு மட்டும் இருந்துட்டு பார்த்துட்டு போங்க. அப்படி ஆண்டவனாகப்பட்ட ஆண்டவன் என்று சொன்னே அந்த யாதவனே கிடையாது, பஞ்சபூதங்கள் நெஞ்சிலே தாங்கி இருக்கக்கூடிய இந்த ஆண்டவன். இந்த ஆண்டவன் உதவியால அமருக்கு நான் போக போகிறேன். என்னை எதிர்த்து வருவது யாரு? பாண்டுவின் புதல்வனாகிய அர்ஜுனன். ஆமா, என்னுடைய கையில இருப்பது என்ன? நீண்டது ஒரு பானம். இந்த பானத்தை எடுத்து நான் ஏற்றி பூட்டுகின்ற பொழுது என்னுடைய வீரத்தை பார்த்து நிலை குளிர்ந்து நிற்பான். அதனால மீண்டும் நான் வருவேன். மகிழ்ச்சியை விடை கொடு எனக்கு. தமிழ தருவாய் இப்போ
அண்ணா வெற்றியோடு யுத்தம் செய்து போடு, ஒண்ணுக்கு போறா வெற்றி பெற்று வா அண்ணா அப்படி என்று எனக்கு ஒரு தாம்பலம் மட்டும் கொடு. வாணிபடி போனா கடை திறக்க மாட்டாங்க. கண்ண மகாராஜனே, இல்ல இல்ல அது குருச்சேத்திர மேட்டுக்கு சென்று அர்ஜுனன் இடத்துல போர் செய்து அண்ணா அடே போங்கண்ணா. ஏண்டா பயத்திலே இப்படி இருக்கிற? என் தம்பி ஆகிய துரியோதனன் போய் வாங்கடா தம்பி, போய் வாங்கடா தம்பி அப்படி சொல்லி சொல்லி இடமும் மூரம் மீண்டும் திரும்பினதே கிடையாது. எல்லாரும் போய் தான் சேர்ந்தாங்களே ஒழிய யாரும் மீண்டும் வந்தது கிடையாது. அந்த பயத்திலே இருக்கிறா என்னோட இல்ல அவ்வளவு சேனை அண்ணன் இருக்கின்றேன் அல்லவா? அத்தனை சேனா சைத்தங்கள் போனாலும் சரி சரி, எப்படியாப்பட்ட வீரர்கள் போய் இருந்தாலும் சரி சரி, அவங்களெல்லாம் தூசுக்கு இணையானவர்கள் கிடையாது. அதனால அண்ணன் இருக்கிற வெற்றியோடு அண்ணா சென்று வாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லு. அண்ணா மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த பணத்தை நாளாக விட்டது திருட விட்டது. அதனால அண்ணா குருச்சேத்திர மேட்டுக்கு சென்று அந்த அர்ஜுன உனக்கு யுத்தம் செய்து மாரோட மாட்டை சண்டை செய்து அப்படியே போங்கண்ணா. இல்ல இப்போ துரியோதனங்கிட்ட விட பேச்சு சொல்றது அவ்வளவுதான். பயத்துல இருக்கிறான் துரியோதனன். டேய் தம்பி, டப்பா. ஆமா சரி நீ புறப்படு போயிடு. என்னை எதிர்த்து வரக்கூடியவன் அந்த அர்ஜுனன். அவன் இடத்துல இருப்பது அவனுடைய தேருக்கு சமமாக எனக்கு ஒரு பெண்மகத்தை தயார் செய்து அவனுக்கு சாரதியாக தேர் சாரதியாக வருபவன் யாதவன். அந்த கிருஷ்ண அவனை போல ஒரு வீர மிக்க சாரதியை தயார் செய்து தயாராக எனக்கு நிறுத்தி வை. நான் மறுபடியும் உடனே வந்து பார்க்கிறேன். ஹலோ